ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க. சொல்லுங்கள், பிக் பாஸ் வந்து நினைச்சாலே வந்து வெறுப்பாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து எவனுமே வந்து கேம் விளையாட மாட்டான், எவனுமே உண்மையாக இருக்க மாட்டான், எவனுமே பிக் பாஸ்ன்னு என்னென்னே புரியல, எதுக்கு வந்தேன்னு தெரியல, சாப்பிட்டு தூங்குறதும் சரியாக பண்ண மாட்டுறானுங்க, ஒன்றுமே கரெக்டாக ஒரு ஆக்டிவிட்டியே கிடையாதுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பிக் பாஸ் அவர்கள் காரி துப்பியிருக்காரு. ஓகேங்களா? எதுக்கு தாண்டா வந்தீங்க, ஏதாவது ஒரு விஷயமா கரெக்டாக பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிக் பாஸ் வந்து எல்லாரையும் பயங்கரமாக திட்டி முடிச்சிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சோண்டு உதவி பண்ணுங்கள், ஒன்றுமே கிடையாது, லைக்கை சப்ஸ்கிரைப் மட்டும் கண்டினியூவாக பண்ணால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் வந்து 2 பிரிவாக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து நான் சும்மா சூப்பராக கேம் விளாட்னேன், வேறு லெவல் பொட்டன்ஷியல் கொடுத்தேன், என்னோடய ஸ்ட்ராட்டஜிலாம் பயங்கரமாக இறக்கி பயங்கர டஃப் கொடுத்த அந்த மாதிரி ஒரு டீமு. இன்னொரு பக்கம் வந்து நான் எதுவுமே செய்யலைங்க, நான் வந்து இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வந்து இப்போதைக்கு பாதி தான் பண்ணிக்கணும், பாதி தான் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு டீம் மாதிரி இது உட்கார சொல்லியிருக்காரு. அந்த டீம்லேருந்து செம்மையாக விளையாடுற டீமில் வந்து யார் யார் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த விக்ரம், பிரவீன், துஷார், அப்புறமா வந்து பாரு, அப்புறமா வந்து கமருதீன், அரோரா, அப்புறமா வந்து வினோத், கெமி, இவங்கெல்லாம் வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக விளையாடினேன், என்னோடய ஃபுல் பொட்டென்ஷியலும் உள்ளே இறக்கியிருக்கேன், சரி கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் வேறு லெவல், யாருமே கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு டீம் உட்காந்துருக்காங்க. இன்னொரு டீம் என்னன்னா வந்து ரம்யா, அப்புறமா வந்து சுபிக்ஷா, சபரி, திவாகர், கலை, வியானா மற்றும் கனி. ஸோ இவங்களாமே சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் போடல, எங்களோட கேம் வந்து இன்னும் இருக்குது சார், நாங்கள் வந்து இன்னும் சரியாக விளையாடல, இந்த மாதிரி வந்து இவங்களாம் வந்து இது பெருமையாக நாங்கள் வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டோம்ப்பா, நாங்கள் வந்து அந்த தப்பு செய்யலைன்ற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. பிக் பாஸ் பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டு டேய் இவங்களை என்னத்தான் சொல்கிறதுனே தெரிலடான்ற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துமே இந்த 9 சீசனில் பிக் பாஸ் வந்து நிறைய நேரம் பேசுந்து இந்த பிக் பாஸ்லாம் நினைக்கிறேன், மைக்க மாட்டேங்க ஒரு பக்கம். ஸோ வந்து கேம் சரியாக விளையாடல, நீங்கள் உங்களுக்கு புரியல, நான் வைக்கிற டாஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து புரியுதா இல்லையா, என்ன பண்ணுறீங்கன்றது, ப்ளஸ் வந்து இந்த கேம் வந்து எக்ஸ்பிளனேஷன் முன்னாடி கொடுக்குறது, கன்ஃபெஷன் ரூமில் ஒரு வாட்டி கொடுக்குறது, மறுபடியும் வெளியில் வந்து லிவிங் ரூமில் ஒரு வாட்டி சொல்கிறது, அப்புறமா வந்து டாஸ்க் நடக்கும்போது சொல்கிறது. நான் பார்த்த வரலாற்றிலேயே வந்து இதாங்க முதல் முறை. இவ்வளோ வாட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து ஒருவேளை பிக் பாஸ் மாறினதால இவங்க நேரம் பேசுகிறாரா, இல்லை வந்து எப்படி நம்ம தெரியல, இவ்வளோ வாட்டி வந்து பிக் பாஸ் பேசி நான் கேள்விப்பட்டது கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இந்த மாதிரி வந்து 8 சீசன்லேயுமே வந்து இந்த சீசன் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி வந்து காட்டிக்கணுன்ற நிறைய பேர் நிறைய ஆர்வமாக இருப்பாங்க, பயங்கர எஃபெக்ட் போடுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் வந்து இந்த சீசனில் மட்டும்தான் வந்து யாருமே அதுக்கு வந்து டிசர்வ்டே கிடையாதுன்ற மாதிரி வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சி முடிச்சிட்டாருங்க. ஏன்னா அது யாருமே அந்த அதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கலை. இப்போ வந்து ஒரு நிற்க வச்சு ஒரு டாஸ்க் கொடுத்து எதுக்குன்னா, அவரை நீ முகத்திரையை கிழிக்கணுன்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப கெட்டது பண்ணியிருக்கேன், ஆனால் நல்லதான் பண்ணியிருக்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. யாருக்குமே வந்து தைரியமே கிடையாது. ஸோ நேற்று அந்த டாஸ்க் பவுலில் வந்து இதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க, அப்போல்லாம் பார்வதி சொல்லுவாங்க, யாருக்குமே தைரியமே கிடையாது, என்ன திவாகர் மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, வேறு யாரையுமே சொல்ல மாட்டீங்க, எல்லாம் எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? ஸோ இவங்க திவாகர் எல்லாம் மிஞ்சி போனால் அரோரா சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அரோரா எதுவும் பண்ண முடியாது, இல்லை கலையை சொல்லிடுறாங்க, இல்லை மேக்ஸிமம் துஷாரை. இவங்க 5 பேர் தவிர்த்து வேறு யாருமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கேம் விளாட்றாங்களா? ஓப்பனாக பேசுகிறாங்க, யாரும் ஓப்பனாக பேச வியானா எதோ பேசி பயமாக பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே வரணும். இப்போ என்ன பண்ணால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிறகு சில பேர் என்ன பண்ணால் ஒரு குரூப் விஷயம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ கனி, சபரி, எஃப்ஜே மற்றும் ரம்யா, இவங்க 4 பேர் ஒரு டீம் ஆகிடுறாங்க. இவங்க 4 பேர் வந்து மாற்றி இது பண்ணி, ரம்யா வந்து பயங்கரமான ஒரு நடிப்புங்க, பயங்கரம் அந்த மாதிரி நடிப்பு, எல்லாருக்கிட்டே ஜோயிலாக சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. கனி வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சபரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன். இவங்களுக்குள்ளே இவங்க மாற்றி வந்து ஒரு சேஃபர் கேம் தான் விளையாட்டுருங்க. இதெல்லாம் பார்த்து வந்து பிக் பாஸ் வந்து காரி துப்பி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா இவங்க மாறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது, இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து தற்செயலான உண்மை. இவங்களுக்கு வந்து கேம் வந்து புரியுது, ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பிக் பாஸ்னால ஹர்ட் பண்ணுறது தான், உங்களோட உண்மை முகத்தை காட்டுறது தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து அரோரா வந்து ஒவ்வொரு அழுதுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பிக் பாஸ் ஏன் அப்படி சொல்கிறார், என்ன பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இல்லை துஷார் வேறு ஒரு பக்கம் என்ன சொல்கிறான்னா,
நான் என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியலும் போட்டிருக்கேங்க. நான் பயங்கரமாக கேம் விளாட்றேன். ஆனால் வந்து இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, எனக்கு நான் இன்னும் அதான் நான் பண்ண முடியுற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. நீ என்னடா பண்ண, ஒன்றுமே பண்ணலையே, ஒரே ஒரு சண்டை கமருதீனோட பண்ண, மற்றபடி உன்னோட கேமில் ஒன்றுமே பண்ணல, ஒரு தலையாக இருந்தால் ஒரு தலையும் பண்ணல நீ, ஓகேங்களா. எதுவுமே வந்து இவங்க எஃபெக்ட் போட்டது தான் பெரிய எஃபெக்ட்னு நினச்சிக்கிறேன் தவிர யார் டுஷர் ஓப்பனாக வந்து உடச்சதே கிடையாது, யாரை பற்றியுமே சொன்னதே கிடையாது. எதுவுமே பண்ணாமலே வந்து சும்மா இந்த டுஷார் வந்து நான் வந்து அப்படி விளையாடினேன் எப்படி விளையாடினேன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா வந்து பாரு, திவாகர், கமருதீன் மற்றும் வினோத் இவங்க 4 பேருமே இல்லைனா வந்து பிக் பாஸ் சீசனே வந்து வேஸ்ட்டு. இதுதான் நான் சொல்கிற கடைசி முடிவு. இவங்க வந்து அதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க தெரில. மக்களே, உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.